இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொன்ன வார்த்தை தான் இது. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளை நாம் கண்டதின் காரணம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். அந்த கிருபை, அதாவது தேவன் எனக்கு அருளிய கிருபை என்னை விருதாவாய் இருக்க விடவில்லை. ஆமே, மாறாக என்ன செய்கிறது? அதிகமா என்னை பிரயாசப்பட வைக்கிறது. எதற்காக பிரயாசப்பட வைக்கிறது? கிறிஸ்துவுக்காக. பவுல் சொல்லுகிறார், மற்ற அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டார்களோ அதிலும் அதிகமாய் நான் பிரயாசப்படுகிறேன். ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். கிருபையாய் அழைத்து தெரிந்து கொண்ட தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருகிறார். நம்மை அழைத்தவர் நமக்கான கிருபைகளை தருகிறார். அந்த கிருபையை நாம் விருதாவாக்குகிறோமா, அல்லது அந்த கிருபை நம்மை மேற்கொள்வதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? பவுல் சொல்லுகிறார், அந்த கிருபை அப்படி செய்கிறது, என்னை பிரயாசப்பட வைக்கிறது. ஆமென். எது டாமினேட் பண்ணுகிறது நம்மிடத்துல? நம்முடைய மாம்சமா, தேவனுடைய கிருபையா? தேவனுடைய கிருபை நம்மை மேற்கொள்ளும் போது நம்மிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை எதுவா இருக்கும் தெரியுமா? நான் அல்ல, நான் அல்ல. நான் என்று சொல்லுகிறவன் கிருபையை வீணாக்குகிறான். நான் அல்ல என்று சொல்லுகிறவன் கிருபை மேற்கொள்ளும்படிக்கு இடம் கொடுக்கிறான். இதே வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் பிரயாசப்பட்டேன் என்று. உடனே அடுத்த வார்த்தையில சொல்லுகிறார், ஆகிலும் நான் அல்ல. பார்த்தீங்களா? கிருபை மேற்கொள்ளும் போது சுயம் எழும்ப விடாது. சுயம் எழும்பினாலும் கிருபை விடாது. கிருபை தான் மேற்கொள்ளும். நாம் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள்ளே ஓங்கி இருக்குமானால், நான் என்ற எண்ணம் அல்ல, நான் அல்ல, கிருபையே என்ற நிலையிலே நாம் காணப்படுவோம். அந்த காரியம்தான் நம்மில் வெளிப்படும். அப்படி வெளிப்படுமானால் கிருபை நம்மை மேற்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். கிருபை மேற்கொள்ளட்டும். ஆமென். தேவன் அருளிய கிருபைதான் நம்மை இந்த நாளை காண வைத்திருக்கிறது. இன்னைக்கு நாம் உழைக்கிறது, இன்னைக்கு நாம் பிரயாசப்பட போகிறது எல்லாமே அவர் அருளிய கிருபையினால. இதை மறந்துடவே கூடாது. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இந்த உணர்வு இருக்குமானால், நான் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையே அப்படி செய்தது என்கிற நிச்சயத்தோடும் உறுதியோடும் நாம் தேவனுக்கு மகிமையாய் வாழ்வோம் என்பதில் சந்தேகமில்லை. கிருபை மேற்கொள்ளட்டும், சுயம் சாம்பலாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் இருக்கிறது உங்க கிருபையினால. இந்த உணர்வு எங்களுக்குள்ள அடிப்படவே கூடாதுப்பா. நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இப்படி செய்தேன் என்றெல்லாம் பல நேரத்தில் நாங்களே சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆனால் பவுல் இப்படி சொல்லும் போதே அடுத்த வார்த்தையில நான் அல்ல என்று சொல்ல காரணம், கிருபை பவுலுக்குள்ளே ஓங்கி இருந்தது. அந்த உணர்வு, அந்த எண்ணம் பவுலுக்குள்ளே மேற்கொண்டு இருந்ததப்பா. அதனால அவர் சொன்னார், நான் நல்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது என்று. நாங்களும் இந்த நிலையில காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். நீர் எங்களுக்கு அளித்த கிருபை எங்களை மேற்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.